குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் கம்ப்யூட்டர் சார் அருள்முருகன் சார் பேசுகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு 9th சாப்டரில் லிஸ்ட் அண்டு ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஸோ இப்போ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோம் நம்ம ஸோ த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் யூஸ்டு டு ஜென்ரேட் எ சீரீஸ் ஆஃப் வேல்யூ. Generate a series of value. What is the use of range function? This function is used to generate a series of values. ஒரு series of value நம்ம generate பண்ணணும் அப்படின்னா range function. Series of valuesனா இந்த 1 2 3 4 5 இது மாதிரி, அதாவது 2 4 6 8 10. ஸோ இது மாதிரி ஒரு series of values 1 3 5 7 9. ஸோ இது மாதிரி ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூ நம்ம ஜென்ரேட் பண்ணுறது தான் நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் இன் பைத்தான். ஸோ யூஸிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூ கேன் கிரியேட் எ லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அதில் நம்ம ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷனுடைய சின்டெக்ஸ். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஹேஸ் 3 ஆர்குமெண்ட்ஸ். ஹவு மெனி ஆர்குமெண்ட்ஸ் டேக் ரேஞ்ச் ஃபங்க்ஷன்? ரேஞ்ச் ஃபங்க்ஷன்? there are 3 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் அப்படின்னு பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்திங்கன்னா சின்டாக்ஸ் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ இதனுடைய சின்டாக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் இதில் பார்த்திங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரேஞ்சுங்கிறது ஃபங்க்ஷன் நேமு, ஓப்பன் ப்ராக்கெட். அடுத்தது ஸ்டார்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட், எண்ட் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு ஆர்குமெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தா நம்ம ஸ்டெப் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு 3 ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. ஒன்று ஸ்டார்ட் வேல்யூ, 2 எண்ட் வேல்யூ, ஸ்டெப் தேர்டு. ஸோ 3 ஆர்குமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வேல்யூ வேர். இந்த ஸ்டார்டிங் வேல்யூ அப்படின்னா என்ன? ஸ்டார்ட் வேல்யூ அப்படின்னா நம்ம பிகினிங் வேல்யூ ஆஃப் சீரீஸ். இதில் ஸ்டார்ட் வேல்யூஸ், எண்ட் வேல்யூஸ். ஸோ இதில் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூ. there are 3 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஓகே, ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் வேல்யூ அப்படின்னா என்னது? ஸ்டார்டிங் அப்படின்னா பிகினிங்காகவும் ஸ்டார்டிங்காகவும். ஸோ பிகினிங் வேல்யூஸ் ஆஃப் சீரீஸ். ஸோ நம்ம இந்த சீரீஸில் பிகினிங் வேல்யூ, ஸ்டார்டிங் வேல்யூ எதுலேருந்து வேல்யூ ஸ்டார்ட் பண்ணணும்? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஜீரோங்கிறது தான் பிகினிங் வேல்யூஸ், அதான் ஸ்டார்டிங் வேல்யூஸ். 0 இஸ் தி டிஃபால்ட்டு பிகினிங் வேல்யூஸ். இது பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக என்ன வேல்யூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம 0. ஸோ நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதனால அதான் பிகினிங் வேல்யூஸ். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா நம்ம செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் வேல்யூ. செகண்ட் ஒன் என்னது? எண்ட் வேல்யூஸ். ஸோ எண்ட் வேல்யூ அப்படின்னா நம்ம அப்பர் லிமிட் ஆஃப் சீரீஸ். அப்பர் லிமிட் அப்படின்னா நம்ம இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு வேல்யூஸ் தான் அப்பர் லிமிட். சீரீஸ்லேயே ஹையஸ்ட்டு வேல்யூ தான் அப்பர் லிமிட். கடைசி வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். 50 100 அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ பைத்தான் டேக்ஸ் த எண்டிங் வேல்யூஸ் ஆஸ் அப்பர் லிமிட். நம்ம அப்பர் லிமிட் என்ன கொடுக்குறோமோ அதில் ஒரு வேல்யூ -1, ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும், -1. சப்போஸ் நம்ம 15 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸோ அது 49 எடுத்துக்கும். ஏன்னா நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால இப்போ 0 to 49 அப்படின்னா எத்தனை நம்பர்ஸ் இருக்கும்? 50 நம்பர்ஸ். ஸோ அதான் அப்பர் லிமிட் -1. ஸோ அப்பர் லிமிட் 50 அப்படின்னா அதுலேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும், அப்போ 49. நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஓகே, அதுதான் அப்பர் லிமிட் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூஸ் என்னவோ அதான் அப்பர் லிமிட் ஆஃப் த சீரீஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த ஆர்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் வேல்யூ. ஸோ ஸ்டெப் வேல்யூ அப்படின்னா என்னது? எவ்வளோ ஸ்டெப்ஸ் நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ பார்த்திங்கன்னா இட் இஸ் ஆன் ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ். இது ஒரு ஆப்ஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஆப்ஷனல் அப்படின்னா நம்ம ஸோ நம்ம யூஸ் பண்ணலாம், அதை யூஸ் பண்ணாமே இருக்கலாம். அதாவது இட் இஸ் ஆப்ஷனல்.
ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம வந்து விச் இஸ் யூஸ் டு ஜென்ரேட் எ டிஃப்ரெண்ட் இன்டர்வல் ஆஃப் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெப் வேல்யூ அப்படிங்கிறது யூஸ் டு ஜென்ரேட் எ டிஃப்ரெண்ட் இன்டர்வல் ஆஃப் வேல்யூஸ் ஸோ டிஃப்ரெண்ட் இன்டர்வல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1 3 5 7 இது மாதிரி ஒரு சீரீஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 2 4 6 8 இது மாதிரி ஆட் நம்பர் ஈவன் நம்பர் சீரீஸ் இல்லை 1 2 3 4 5 இது மாதிரி டிஃப்ரெண்ட் இன்டர்வல் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெப் 1 அப்படின்னா வந்து ஒவ்வொரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸ்டெப் 2 அப்படின்னா வந்து 2 வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணோம். 3 கொடுத்தா நம்ம வந்து 3 வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ அதான் வந்து ஸ்டெப் வேல்யூஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டார்ட் வேல்யூ, எண்ட் வேல்யூ, ஸோ ஸ்டார்ட் வேல்யூஸ், எண்ட் வேல்யூ, ஸ்டெப் வேல்யூஸ், இதாவது 3 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ ஓகே நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட்டிங் ஏ ஹோல் நம்பர்ஸ் அப் டு 10. ஸோ நம்ம வந்து ஒரு ஹோல் நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுக்கான நம்ம வந்து ப்ரோக்ராம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோமா. ஸோ ரேஞ்ச் அப்படின்னா என்ன, ரேஞ்ச் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வேல்யூ அண்டு எண்ட் வேல்யூ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க. 1ங்கிறது ஸ்டார்ட் வேல்யூ, 11ங்கிறது எண்ட் வேல்யூஸ். அது வந்து அப்பர் லிமிட். அப்போ வந்து 11 அப்படின்னா வந்து அப்பர் லிமிட் 11னா அதுலேருந்து ஒரு வேல்யூ மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ வந்து 10 வரையும் வரும், 1லேருந்து 10 வரையும். ஸோ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1 to 11 வரையும் வரும். அப்போ எக்ஸில் வந்து ஒவ்வொரு வேல்யூ ஃபஸ்ட் 1 அப்போ எக்ஸில் என்ன இருக்கும், 1 இருக்கும். பிரிண்ட் எக்ஸில் என்ன இருக்கும், 1 பிரிண்ட் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 2, அடுத்தது 3 4 5 6 7 8 9 10. நம்ம வந்து ஸ்டெப் வேல்யூ எதுவுமே கொடுக்கலனா அதே ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 தான் எடுத்துக்கும். ஸோ ஸ்டெப்பு வந்து 1 எடுத்துக்கும். அப்போ 1னா 2னா 3 4 5 6 7. நம்ம ஸ்டெப் வேல்யூ கொடுக்காதனால அது வந்து ஒவ்வொரு வேல்யூஸ் 1 2 3 ஸோ இது மாதிரி எடுத்துக்கும். சப்போஸ் ஸ்டெப் வேல்யூ நம்ம வந்து 2 கொடுத்தோன்னா 2 4 6 8 10 ஸோ இது மாதிரி வேல்யூ வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ இதுதான் வந்து ஸோ ஓகே. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஜென்ரேட்டிங் ஃபஸ்ட்டு 10 ஈவன் நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு ஒரு 10 ஈவன் நம்பர்ஸ் பார்க்குறதால ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச். அப்போ ஈவன் நம்பர்னால் நம்ம வந்து 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அது வந்து ஈவன் நம்பராக கிடையாது. இப்போ நம்ம வந்து ஈவன் நம்பர்னால் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டார்டிங் வேல்யூ என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 இருக்கணும். அப்போ தான் வந்து ஈவன் நம்பர்ஸ் வரும். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்டெப் வேல்யூ என்னவாக இருக்கணும், 2 இருக்கணும். ஸ்டெப் வேல்யூ எத்தனை இருக்கணும், 2 இருக்கணும். அப்போ தான் வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். 2க்கு அடுத்தது 4க்கு அடுத்தது 6 8. அதனால் அது மாதிரி வரும். நம்ம வந்து இங்கே ஸ்டெப் வேல்யூ 1 கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து 1 இன்க்ரிமெண்ட் ஆகும் இல்லையா. ஸோ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் வேல்யூ என்ன, 2. ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 2 அப் டு 11க்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு என்ன நம்பர்ஸ், ஈவன் நம்பர்ஸ். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுமாதிரி ஸ்டெப் வேல்யூ 2 கொடுத்தனால 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். 2 4 6 8 10 ஸோ இது மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகும். ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டெப் வேல்யூ வந்து 2 கொடுத்ததுனால. ஸோ அதை வந்து ஈவன் நம்பர்ஸ்னால் 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து இப்போ 11க்குள்ளார இருக்கக்கூடிய ஈவன் நம்பர்ஸ் என்னென்ன வரும், 2 4 6 8 10. ஸோ ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரியேட்டிங் லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்க்குறோம், நம்ம வந்து கிரியேட்டிங் லிஸ்ட்டு வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறோம், யூஸிங் த ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ யூஸிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம்னா ரேஞ்ச் ஃபங்க்ஷன். ஸோ யூ கேன் க்ரியேட் எ லிஸ்ட் வித் சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய லிஸ்ட்டு வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூ வந்து ஜென்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு லிஸ்ட்டு வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம். டு கன்வெர்ட் த ரிசல்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபங்க்ஷன் இன்டு லிஸ்ட். ஸோ இப்போ கன்வெர்ட் பண்ணுறாங்க, அதாவது ரேஞ்ச் ஃபங்க்ஷனுடைய ரிசல்ட் இன்ட்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் என்ன ரிசல்ட் வருதோ
அது வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். அது வந்து லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ we need one more function called list. ஸோ நம்ம வந்து லிஸ்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வாட்ஸ் த யூஸ் ஆஃப் லிஸ்ட் ஃபங்க்ஷன்? த லிஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் யூஸ் டு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் த ரிசல்ட் ஆஃப் ரேஞ்ச். நம்ம வந்து லிஸ்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து ரேஞ்ச் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி என்ன ரிசல்ட் வருதோ அது வந்து லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணோம். அதுதான் வந்து அந்த லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ சின்டெக்ஸ் என்ன? லிஸ்ட்டு வேரியபிள் ஈக்குவல் டு லிஸ்ட்டு ரேஞ்ச். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ லிஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார ரேஞ்ச். ஸோ நம்ம ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் வந்து என்ன அவுட்புட் கொடுக்குதோ அது வந்து எங்கே வரும்? லிஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ நம்ம வந்து ரேஞ்சில் வரக்கூடிய அவுட்புட் வந்து லிஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ ஓகே, அதான் அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நோட்டில் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யூஸ் ஆஃப் லிஸ்ட் ஃபங்க்ஷன்? த லிஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் ஆல் ஸோ யூஸ் டு கிரியேட் எ லிஸ்ட் இன் பைத்தான். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷன் இஸ் ஆல் ஸோ யூஸ் டு கிரியேட் எ லிஸ்ட் இன் பைத்தான். ஸோ நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம வந்து லிஸ்ட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எக்ஸாம்பிள். ஸோ எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவன் லிஸ்ட்டு. ஸோ இந்த லிஸ்ட்டு பேர் என்னது? ஈவன் லிஸ்ட். அப்படின்னா ஈவன் நம்பர் மட்டும் வரும். ஸோ ஈவன் லிஸ்ட் ஈக்குவல் டு லிஸ்ட்டு ரேஞ்ச் 2ங்கிறது ஸ்டார்டிங் வேல்யூ, 11ங்கிறது எண்டிங் வேல்யூ, அப்பர் லிமிட், 2ங்கிறது ஸ்டெப் வேல்யூ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ வந்து 2, 4, 6, 8, 10 11க்குள்ளார இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே வரும். பிரிண்ட் ஈவன் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த 2, 4, 6, 8, 10 ஸோ இது மாதிரி வந்து பிரிண்ட் ஆகிடும். அப்போ இந்த ரேஞ்சில் வரக்கூடிய அவுட்புட் வந்து ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ரேஞ்சில் வரக்கூடிய அவுட்புட் வந்து என்ன ஆகிடுச்சு? ஒரு லிஸ்ட்டாக வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இந்த above code list function takes the result of range. பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ரேஞ்சுடைய ரிசல்ட்டு தான் நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஆஸ் ஈவன் லிஸ்ட் எலமெண்ட்ஸ். ஸோ நம்ம ஈவன் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ thus the even list has the element of first 5 even numbers. பார்த்தீங்கன்னா எத்தனை நம்பரை எடுத்துக்குது? ஃபஸ்ட்டு 5 ஈவன் நம்பர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கோம். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சிமிலர்லி we can create any series of values. இதே மாதிரி நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ யூஸிங் ரேஞ்ச் ஃபங்க்ஷன். நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் வேல்யூ ஜென்ரேட் பண்ணலாம். அது வந்து ஆட் நம்பர் சீரீஸாக இருக்கலாம், அல்லது ஈவன் நம்பர் சீரீஸாக இருக்கலாம், அல்லது ஒன் பை ஒன்னாக இருக்கக்கூடிய சீரீஸாகவும் இருக்கலாம். இது எந்த சீரீஸ்னால் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். த ஃபாலோயிங் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் ஹவு டு கிரியேட் லிஸ்ட் வித் ஸ்கொயர். பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி வந்து ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணோம் வித் ஸ்கொயர் ஆஃப் ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பர். ஃபஸ்ட்டு 10 நேச்சுரல் நம்பருடைய ஸ்கொயருக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஓகே, அதை பற்றி நம்ம வந்து ஸ்கொயர் ஈக்குவல் டு லிஸ்ட்டு, அது வந்து எம்டி லிஸ்ட்டு. ஒன்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட் க்ளோசிங் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துறாங்களே, ஸோ அது வந்து எம்டி லிஸ்ட்டு. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11. ஸோ இதில் 1 அப்படிங்கிறது வந்து ஸ்டார்டிங் வேல்யூ, 11ங்கிறது அப்பர் லிமிட். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஸ் ஈக்குவல் டு எக்ஸு டபுள் ஸ்டார் போட்டுருவாங்களா? டபுள் ஸ்டார் அப்படின்னா நம்ம வந்து என்னது டபுள் ஸ்டார் அப்படின்னு கொடுத்தா நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 2 அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 2. ஸோ வந்து ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ வந்து ஸோ ஸ்கொயர் டாட் அப்பண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணுறதுக்காக ஸோ வந்து பிரிண்ட்டு ஸ்கொயர் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்கொயர் வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிட்டதில்ல. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த above ப்ரோக்ராம் அண்ட் எம்டி லிஸ்ட் இஸ் கிரியேட்டட் நேம் ஸ்கொயர். பார்த்திங்கன்னா ஒரு எம்டி லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம், அதுக்கு பேர் வந்து ஸ்கொயர். தென் த ஃபார் லூப்
then the for loop generate a natural number from 1 to 10. நம்ம natural number create பண்ணியிருக்கோம் 1 to 10 using range function. So inside the loop the currently so inside the loop என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா the value of x is raised to the power of 2. x to the power of 2 நோட்டும் எக்ஸனுடைய வேல்யூ என்னவோ அது வந்து power of 2. So and store the result variables. Each new value of square is ஸோ ஒவ்வொரு ஸ்கொயர் வேல்யூ இஸ் அப்பண்டட் டு லிஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 1க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சா என்ன ஒரு 1 தான், 2க்கு ஸ்கொயர் கண்டுபிடிச்சா 4, 3 ஸ்கொயர் வந்து 9, 4உடைய ஸ்கொயர் வந்து என்னது 16, 5உடைய ஸ்கொயர் 25, 6உடைய ஸ்கொயர் என்னது 36, 7உடைய ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 49, 8உடைய ஸ்கொயர் 64, 9உடைய ஸ்கொயர் 81, 10உடைய ஸ்கொயர் 100. இது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுற வரக்கூடிய ஆன்சர் எல்லாம் வந்து ஒரு லிஸ்ட்டாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஸோ லிஸ்ட்டு காம்ப்ரிஹென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் இஸ் எ சிம்பிளஸ்ட் வே ஆஃப் கிரியேட்டிங் சீக்வென்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்ம வந்து சிம்பிளாக வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் எலமெண்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் நம்ம வந்து இந்த காம்ப்ரிஹென்ஷன்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை த சர்டன் கண்டிஷன்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் என்ன, லிஸ்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் ஃபார் வேரியபிள் இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இது சின்டெக்ஸ் எக்ஸாம்பிள் பாரு என்ன, ஸ்கொயர் ஈக்குவல் டு லிஸ்ட்டு எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 2 ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11. ஸோ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 11 முடிவு வரையும் அதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். 1 to 11 அப்பர் லிமிட், அப்போ அது வந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும் 10. 1 to 10 பிரிண்ட் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். 1உடைய ஸ்கொயர் வந்து 1 தான், 2உடைய ஸ்கொயர் வந்து 4, 3உடைய ஸ்கொயர் வந்து 9. இது மாதிரி வந்து அப் டு 10 வரையும் வந்து ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்தது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ இந்த எபோவ் எக்ஸாம்பிள் எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 2 இந்த எக்ஸ்பிரஷன் இஸ் எவாலுவேட்டட். அதில் நம்ம என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கோம், எக்ஸ் டு தி பவர் ஆஃப் 2 ஈச் டைம் இஸ் இன்டரேட்டர், ஒவ்வொரு டைமும் வந்து ஸ்கொயர் கண்டுபிடிக்கும். ஸோ திஸ் இஸ் த ஷார்ட்கட் மெத்தட் ஆஃப் ஜென்ரேட்டிங் எ சீரீஸ் ஆஃப் வேல்யூஸ். இது வந்து ஒரு ஷார்ட்கட் மெத்தட். நம்ம வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் ஸ்கொயர் கண்டுபிடிக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இது. ஸோ அடுத்து பார்த்தா நம்ம வந்து அதர் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் ஃபங்க்ஷன். ஸோ என்னென்ன லிஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸோ காப்பி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, கவுண்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இன்டெக்ஸ், அடுத்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ், ஷார்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டு ஃபங்க்ஷன். ஸோ லிஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது, காப்பின்னு என்னது, ரிட்டர்ன் த காப்பி ஆஃப் த லிஸ்ட்டு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடியதை வந்து என்ன பண்ணோம், அப்படியே காப்பி பண்ணோம். ஸோ இங்கே லிஸ்ட்டு டாட் காப்பி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு டாட் காப்பி. ஸோ ஓகே, எக்ஸாம்பிள் பண்ணதில் ஸோ மை லிஸ்ட் ஈக்குவல் டு 12,36. இது வந்து மை லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸு ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் காப்பிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் ஆகுது இல்லையா, ரிட்டன் த காப்பி ஆஃப் த வேல்யூஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இது வந்து அப்படியே காப்பி ஆகும். மை லிஸ்ட்டில் என்ன இருக்குது அதெல்லாம் வந்து எக்ஸுக்கு காப்பி ஆகும். மை லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே எங்கே காப்பி ஆகுது, எக்ஸுக்கு காப்பி ஆகும். அப்போ பிரிண்ட் எக்ஸில் என்ன பிரிண்ட் பண்ணணும்னா இப்போ மை லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே எக்ஸில் இருக்கும். அப்போ எங்கேருந்து எங்கே காப்பி ஆகுது, ஸோ மை லிஸ்ட்லேருந்து எக்ஸுக்கு காப்பி ஆகும், மை லிஸ்ட்லேருந்து எக்ஸுக்கு. அப்போ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தோன்னா ஸோ இப்போ நம்ம எக்ஸில் இருக்கிறதும் மை லிஸ்ட்டில் இருக்கிறதும் வந்து சேம் தான். ஏன்னா மை லிஸ்ட்டில் இருக்கிறதா எங்கே காப்பி பண்ணியிருக்கோம், எக்ஸுக்கு காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் வந்து காப்பி ஃபங்க்ஷன், அதுதான் வந்து என்னது
copy function. அப்போ what is the use of copy function? So return the copy of the list. ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே அப்படியே இன்னொருக்கு காப்பி பண்ணிடுது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கவுண்ட் ஃபங்க்ஷன். அடுத்து என்ன ஃபங்க்ஷன்? கவுண்டு. ஸோ ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் சிமிலர் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் த லாஸ்ட். பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் த நம்பர் ஆஃப் சிமிலர் எலமெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது இந்த லாஸ்ட்டு. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட் டாட் கவுண்ட் வேல்யூஸ். லிஸ்ட் டாட் கவுண்ட் வேல்யூஸ் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணும். சிமிலர் எலமெண்ட்ஸ். ஸோ மை லிஸ்ட்டு சிமிலர் எலமெண்ட்ஸ்னால் ஒரே எலமெண்ட்டு வந்து சிமிலர் எலமெண்ட்ஸ்னால் எப்படி இருக்கும்? ரெண்டு எலமெண்ட்டும் வந்து சேமாக இருந்தால் தான் சிமிலர் எலமெண்ட்ஸ். அப்போ எல்லா எலமெண்ட்டும் வெவ்வேறாக இருந்ததுன்னா அது வந்து டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். சிமிலர் எலமெண்ட்னால் 12 அது வந்து சிமிலர் எலமெண்ட். 5 10 ஸோ இதெல்லாம் சிமிலர் எலமெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி எலமெண்ட் வந்து எத்தனை எலமெண்ட் இருக்குது அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணுறது தான் வந்து அதாவது மை லிஸ்ட் டாட் கவுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் டாட் கவுண்ட்னு கொடுத்து 12 கொடுத்துருவாங்க இல்லையா? அப்போ 12 வந்து எத்தனை டைம் வந்திருக்கு? 12 வந்து எத்தனை டைம் வந்திருக்கு? 2 டைம் வந்திருக்கா? அப்போ பிரிண்ட் எக்ஸ்னு கொடுத்தோன்னா எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கும்? 2ன்னு இருக்கும். ஏன்னா வந்து 12 தான் வந்து சிமிலர் எலமெண்ட்ஸ். சிமிலர் எலமெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து கவுண்ட் பண்ணணும். நம்ம சேம் எலமெண்ட்டாக இருக்கணும். அது எத்தனை டைம் வந்திருக்கு? நம்பர் ஆஃப் டைம் எத்தனை? 2வா? அப்போ 2. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஸோ இன்டெக்ஸ் வேல்யூஸ். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இன்டெக்ஸ் வேல்யூஸ். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இன்டெக்ஸ் ஃபங்க்ஷன்? These functions used to return the index value of the first recurring elements. ஸோ நம்ம வந்து return the index value of the first recurring elements. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணதில்ல. ஸோ லிஸ்ட் டாட் இன்டெக்ஸ் எலமெண்ட்ஸ் அப்படி கொடுத்துருமா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள், மை லிஸ்ட் ஈக்குவல் டு 36, 12, 12. எக்ஸ் ஈக்குவல் டு மை லிஸ்ட் டாட் இன்டெக்ஸ் 12. இப்போ 12உடைய இன்டெக்ஸ் வேல்யூ என்ன அப்படின்னு வரும் இல்லையா? ஸோ பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸுடைய வேல்யூ என்னப்பா இருக்குது? 0ன்னு இருக்குது. எக்ஸுடைய வேல்யூ என்ன இருக்குது? ஸோ 0. ஸோ இதுதான் வந்து இன்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிக்கிறதால. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதான் வந்து ரிட்டர்ன் த இன்டெக்ஸ் வேல்யூ ஆஃப் த ஃபஸ்ட்டு ரெக்கரிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு ரெக்கரிங் எலமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு எந்த எலமெண்ட்ஸ் வந்து வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்ல. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்? ஸோ ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரிவர்ஸ் த ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் இன் த லிஸ்ட்டு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும். ரிவர்ஸ் ஆர்டரில். ஸோ அதுதான் வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ லிஸ்ட்டு டாட் ரிவர்ஸ்னு கொடுத்துருவோமா? சரி ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பாருங்கள், மை லிஸ்ட் ஈக்குவல் டு 36, 23, 12. ஓகே, இது ரிவர்ஸில் எழுதுங்க. ஸோ ரிவர்ஸில் எழுதுனா என்ன வரும்? ஃபஸ்ட்டு 12, அப்புறம் 23, அப்புறம் 36. ஸோ மை லிஸ்ட் டாட் ரிவர்ஸ்னால் அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு வரும். அதான் ரிவர்ஸ். பிரிண்ட் மை லிஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். இதுதான் வந்து என்ன ஃபங்க்ஷன்? ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ அடுத்தது பார்த்தா நம்ம வந்து ஷார்ட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஷார்ட் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? ஷார்ட் த எலமெண்ட்ஸ் இந்த லிஸ்ட்டு. ஷார்ட் அப்படின்னா வந்து அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். ஷார்ட்னால் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். ஷார்ட் அப்படின்னா வந்து அரேஞ்சிங். நம்ம வந்து எப்படி லிஸ்ட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணலாம்? ஒன்று அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம், இல்லை வந்து டிசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணலாம். அதான் வந்து ஷார்ட்டிங். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம வந்து லிஸ்ட்டு டாட் ஷார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ், கீ ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன். ஸோ போத் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஷனல். இதில் பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய ரெண்டுமே வந்து என்னது? ஆப்ஷனல் தான். அது நம்ம யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணாமல் இருக்கலாம் அதில். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இஃப் த ரிவர்ஸ் இஸ் செட் டு ஆஸ் ட்ரூ, ரிவர்ஸ் வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்ததுன்னா லிஸ்ட் ஷார்ட்டிங் இஸ் இன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, ரிவர்ஸ் வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சு அப்படின்னா அது எந்த ஆர்டரில் வரும்? டிசெண்டிங் ஆர்டரில் வரும்.
ஸோ அசெண்டிங் ஆர்டர் இஸ் டிஃபால்ட்டாக என்ன ஆர்டரில் வரும்? அசெண்டிங் ஆர்டர்னால் 1 2 3 4 5 6 இது அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டர்னு என்னது? 10 9 8 7 6 5 4 3 2 1 இது வந்து என்னது? டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அதான் வந்து ஷார்ட்டிங்கில் வந்து 2 ஆர்டர் இருக்கும். ஷார்ட்டிங் அப்படின்னா வந்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கீ கொடுத்துறாங்க. கீ ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன். மை ஃபங்க்ஷன் என்னது? த நேம் ஆஃப் த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன், நம்ம அந்த ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுக்குறோம், அதான் கீ. தட் ஸ்பெசிஃபை த ஷார்ட்டிங் க்ரைட்டீரியா, ஷார்ட்டிங் கண்டிஷனுக்கு தகுந்தபடி நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நோட் கொடுத்துருக்காங்க. நோட் வில் அஃபெக்ட் த ஒரிஜினல் லிஸ்ட். நம்ம ஷார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் லிஸ்ட் வந்து என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆகும். இதை நம்ம வந்து ஷார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரிஜினல் லிஸ்ட் வந்து என்ன பண்ணோம்ல அஃபெக்ட் ஆகும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஓகே எக்ஸாம்பிள் பாருங்கள். மை லிஸ்ட் ஈக்குவல் டு துள்ளதம்மா, தோரணி. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து அனிதா, அடுத்து பார்த்திங்கன்னா வந்து சாய்ஸ்ரீ, லாவண்யா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேம் கொடுத்துருக்காங்க இதில். ஸோ மை லிஸ்ட் டாட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? மை லிஸ்ட் டாட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்தா நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் வருமா, டிசெண்டிங் ஆர்டரில் வருமா? பார்த்திங்கன்னா வந்து பிரிண்ட் மை லிஸ்ட்டு. ஓகே, பிரிண்ட்டு மை லிஸ்ட். நம்ம ஜென்ரலாக வந்து ஷார்ட்டுன்னு கொடுத்தா டிஃபால்ட்டாக என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா வந்து அசெண்டிங் ஆர்டர். அப்போ அசெண்டிங் ஆர்டர் வந்தது அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு நேம், அசெண்டிங் ஆர்டர்னால் ஃபஸ்ட்டு நேம் வந்து ஏலேருந்து ஆரம்பிக்கும், அனிதா. அதுமாரி வந்து ஸோ A to Z அந்த ஆர்டரில் வந்ததுன்னா அது பேர் அசெண்டிங் ஆர்டர். ஸோ பிரிண்ட் மை லிஸ்ட் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து அசெண்டிங் ஆர்டரில் வந்தது. இதுவே பார்த்திங்கன்னா அடுத்தது மாற்றிட்டாங்க. அடுத்து நம்ம வந்து மாற்றிருக்கோம். மை லிஸ்ட்டு டாட் ஷார்ட் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ரிவர்ஸோடைய வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்தால் டிசெண்டிங் ஆர்டரில் வரும். என்ன ஆர்டரில் வரும்? டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா வந்து ஸோ Z to A வரும். அப்போ வந்து டீயில் ஆரம்பிக்கிறது இதில் ஃபஸ்ட்டு வந்துருக்கு. ஸோ இது மாதிரி வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஸோ இப்போ வந்து ரிவர்ஸோடைய வேல்யூ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன ஆர்டரில் வரும்? டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஸோ ஜென்ரலாக வந்து வெறும் ஷார்ட் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் வரும். ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுத்தா நம்ம வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வரும். இதுன்னு அவுட்புட் பார்த்திங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வந்துருக்கு. ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம வந்து ஸோ அடுத்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் என்ன? மேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். மேக்ஸிமம் வேல்யூஸ் இன் த லிஸ்ட். ஸோ ரிட்டர்ன் த மேக்ஸிமம் வேல்யூ இன் த லிஸ்ட்டு. லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து அந்த வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். இப்போ வந்து 100 50 25 100 80 எப்படின்னு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இதில் இருக்கிற இது மேக்ஸிமம் வேல்யூ 100. அப்போ வந்து அதான் வந்து ரிட்டர்ன் த மேக்ஸிமம் வேல்யூ வந்து லிஸ்ட்லேயே மேக்ஸிமம் வேல்யூ வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ மேக்ஸ் லிஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ மை லிஸ்ட் ஈக்குவல் டு 21 76 98 23. ஓகே, இந்த லிஸ்ட்டில் எது மேக்ஸிமம் வேல்யூ இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட் வேல்யூ எது? 98. பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் வந்து 98 வரும். பிரிண்ட்டு மேக்ஸ் மை லிஸ்ட். மேக்ஸிமம் அப்படின்னு அர்த்தம். மேக்ஸ் அப்படின்னா வந்து மேக்ஸிமம். மை லிஸ்ட், நம்ம மை லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ என்ன, அந்த வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அது வந்து 98. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஃபங்க்ஷன் என்ன? மினிமம் ஃபங்க்ஷன். அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து மினிமம். ஸோ ரிட்டர்ன் த மினிமம் வேல்யூ இந்த லிஸ்ட். லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவிலே மினிமம் வேல்யூ என்ன? மினிமம் வேல்யூனா மிகவும் குறைவான ஒரு வேல்யூ. இருக்கிறதுலே மிகவும் குறைவான வேல்யூ தான் வந்து மினிமம் வேல்யூ. ஹையஸ்ட் வேல்யூ மேக்ஸ் வேல்யூ, லோயஸ்ட் வேல்யூ என்னது? மினிமம் வேல்யூ, மினிமம் லிஸ்ட்டு. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து ஸோ மை லிஸ்ட் ஈக்குவல் டு 21 76 98 23 இருக்கா? ஸோ இதில் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறதுலே எது வந்து மினிமம் வேல்யூ? மினிமம் வேல்யூனா லோயஸ்ட் வேல்யூ எதுப்பா? 21 தான். ஸோ அப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா 21 அப்படின்னு வரும். நம்ம பிரிண்ட்டு மினிமம் மை லிஸ்ட். ஸோ மை லிஸ்ட்னு ஒரு லிஸ்ட்டு, அதில் இருக்கக்கூடிய மினிமம் வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு நம்ம வந்து அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன்? சம் ஃபங்க்ஷன். சம்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது பாருங்க. வாட்ஸ் யூஸ் ஆஃப் சம் ஃபங்க்ஷன்? ரிட்டர்ன் த சம் ஆஃப் வேல்யூஸ் இன் த லிஸ்ட்.
ஸோ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் வந்து என்ன பண்ணோன்னா சம் பண்ணணும். சம் அப்படின்னா வந்து எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணணும்னு அர்த்தம். சம் பண்ணுறது அப்படின்னா எல்லா வேல்யூவும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூவும் ஆட் பண்ணால் அதான் வந்து சம் வேல்யூ. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தா அப்படின்னு நம்ம வந்து சம் லிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். மை லிஸ்ட் ஈக்குவல் டு 21, 76, 98, 23. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன போகிறோம், 218 வருது. ஸோ அதுதான் வந்து இப்போ சம் வேல்யூ அப்படின்னா வந்து 21 + 76 + 98 + 23. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும், 218 வருது. ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் த வேல்யூஸ். ஸோ எல்லா வேல்யூவும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் வந்து சம் ஆஃப் த வேல்யூஸ். சம் ஆஃப் த வேல்யூஸ். ஸோ இது மாதிரி வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதில்ல.